இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள். ஏன் அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டு இங்கே தான் மேடு பள்ளம் இருக்குது, இந்த வாழ்க்கை இப்படி போக போகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டா நிச்சயமாக அதை கரெக்டான சூழ்நிலை வரும்போது பயன்படுத்திக்கும். ஒரு சில விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்குது. ஏன் இந்த கவனிக்கணும்னு வார்த்தை சொல்கிறோம்னா, அந்த நேரத்தில் நம்ம இதை விலகி நின்றுக்கலாம். ஓகே வேண்டாம் சொல்லுவாங்க, கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் அப்படிம்பாங்க. அந்த தனுசு ராசி தன்னம்பே மிக்க ராசி. இவங்களுக்கு எங்கே ரெஸ்பெக்ட் இல்லையோ அந்த இடத்துல இந்த ராசி இருக்காது. அப்போ தனக்கு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் பயணிக்கும் இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு குணாதிசயம் இருக்குது. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற, அட்வைஸ் பண்ணுற, ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு இது ரைட்டு தப்புன்னு நீதி வழங்கும் ஸ்தான அளவுக்கு வருகிற அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஒரு சில இடத்துல பிறந்த விட்டு வெளியூரில் போய் வளர்ச்சி அடைவாங்க. அதாவது எங்கெல்லாம் சிறப்பு இருக்கோ அங்கெல்லாம் கற்றுக்கக்கூடியதா என்ன, இந்த ராசி எவ்வளோ புகழ் உச்சைக்கு போனாலும் அடக்கம் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். இந்த ராசி மீண்டு வந்துடுமா, ஜெயிச்சிருமா, நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரே ஒரு மட்டும் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த ராசிக்கு இப்போ அது வந்திருக்கு, பட் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். முதல்ல நல்ல விஷயம் சார், வேலையில் ஒரு முன்னேற்றம். வேலை செய்கிற இடத்துல இன்னொரு வேலைக்கு போகலாமா, வேறு மாறுதல் ஏற்படுகிறது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா நம்ம முயற்சி செய்து ஒரு நல்ல வேலையாக இன்னொரு ஸ்டெப்புக்கு தாண்டி போகக்கூடியது. பட் இது எப்போ சார் அமையும்? ஜோதிடரிகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள். ஏன் அடுத்த 3 மாத சிறப்பு பலாபலன்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சுட்டு இங்கே தான் மேடு பள்ளம் இருக்குது, இந்த வாழ்க்கை இப்படி போக போகுது, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டா நிச்சயமாக அதை கரெக்டான சூழ்நிலை வரும்போது பயன்படுத்திக்கும். ஒரு சில விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னு தெளிவாக இருக்குது. ஏன் இந்த கவனிக்கணும்னு வார்த்தை சொல்கிறோம்னா, அந்த நேரத்தில் நம்ம இதை விலகி நின்றுக்கலாம். ஓகே வேண்டாம் சொல்லுவாங்க, கிரிக்கெட்டில் வெல் லெஃப்ட் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி பார்ப்போம். ஆக மொத்தம் இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தனுசு ராசிக்குங்க. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி தன்னம்பே மிக்க ராசி. இவங்களுக்கு எங்கே ரெஸ்பெக்ட் இல்லையோ அந்த இடத்துல இந்த ராசி இருக்காது. அப்போ தனக்கு ரெஸ்பெக்ட் கண்டிப்பாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் பயணிக்கும் இந்த ராசி. இந்த ராசிக்கு ஒரு சிறப்பு குணாதிசயம் இருக்குது. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற, அட்வைஸ் பண்ணுற, ஒரு கரெக்டான பொசிஷனுக்கு இது ரைட்டு தப்புன்னு நீதி வழங்கும் ஸ்தான அளவுக்கு வருகிற அம்சம் உண்டு. இவங்களுக்கு ஒரு சில இடத்துல பிறந்த விட்டு வெளியூரில் போய் வளர்ச்சி அடைவாங்க. அதாவது எங்கெல்லாம் சிறப்பு இருக்கோ அங்கெல்லாம் கற்றுக்கொள்கிற ராசிகள். இவங்களுக்கு நண்பர்கள் வட்டாரங்கள் உதவி செய்ய கை தூக்கி விடுற ராசியாகவும் இருக்கும். என்ன இந்த ராசி எவ்வளோ புகழ் உச்சைக்கு போனாலும் அடக்கம் அப்படின்னு ஒரு இதாக இருக்கும். இந்த ராசி மீண்டு வந்துடுமா, ஜெயிச்சிருமா, நிச்சயமாக இருக்கும். இந்த ராசிக்கு ஒரே ஒரு மட்டும் பார்க்கணும். இவங்க எங்கே இருக்காங்களோ அது பக்கத்தில் ஒரு ஸ்கூலு, பாப்புலரான ஸ்கூலு, கோயில், ஒரு காலேஜ், இது பக்கத்தில் இவங்க அமைச்சிக்கிட்டாங்க, இந்த இடம் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதாங்க இவங்களோட பேசிக் சுச்சுவம். ரைட், அடுத்த 3 மாதத்து விஷயம் பார்ப்போம். முதல்ல ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு குரு பலம் வந்திருக்கு. இப்போ இத்தனை நாளாக இல்லையா அப்படின்னா, குரு வக்ரத்திலிருந்து குரு வக்ர நிவர்த்தி அடைந்து சுப பார்வையாக. அப்போ அவங்க வக்ரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருந்திருக்குன்னா, செஞ்ச விஷயத்தை ரிப்பீட் ஆனது, தவற விட்டுருந்துருப்பீங்க. இந்த நேரத்தில் அனைத்து விஷயம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அம்சம் வந்து விட்டன. இதில் உங்களுக்கு திருமணம், சுப தகவல்கள், லாப நோக்கமான எண்ணங்கள் அனைத்தும் வெற்றி வாய்ப்பு உண்டு. முதல்ல முக்கியமாக இந்த ராசிக்கு நம்ம சொல்கிறது, சார் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அது வேலை ரீதியாகவும் இருக்கலாம், இடம் வீடு சொத்து ரீதியாக இருக்கலாம், திருமண அமைப்பு இருக்க வாய்ப்புண்டு, தொழில் வளர்ச்சி. ஆக மட்டும் இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பேட்டர்ன் மாறும், ஒவ்வொரு ஜாதக அடிப்பில் மாறும். அது மாதிரி வருகிற ஜஸ்ட்டு ட்ரை பண்ணிடுங்க. தகவல் கரெக்டாக வச்சுக்கணும். ராசிக்கு ஃபோனாக இருக்கலாம், வருகின்ற லெட்டரு, கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டால் ஜெயிச்சிடும். நிறைய பேர் கிரெடிட் கார்டு பார்த்திங்கன்னா பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லுவோம். இந்த ராசிக்கு இப்போ அது வந்திருக்கு, பட் கேர்ஃபுல்லாக பயன்படுத்தணும். முதல்ல நல்ல விஷயம் சார், வேலையில் ஒரு முன்னேற்றம். வேலை செய்கிற இடத்துல இன்னொரு வேலைக்கு போகலாமா, வேறு மாறுதல் ஏற்படுகிறது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் என்னென்னா நம்ம முயற்சி செய்து ஒரு நல்ல வேலையாக இன்னொரு ஸ்டெப்புக்கு தாண்டி போகக்கூடியது. பட் இது எப்போ சார் அமையும்? ஏப்ரலுக்கு மேலே தான் உங்களுக்கு இதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்டர்வியூ அப்ளை பண்ணுற ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இன்னொரு வேலைக்கு ஜம்ப் அடித்தோடனே சம்பளம் எல்லாமே இருக்கும். இப்போ இருக்கிறதுல கரெக்டாக இருக்குமா இல்லையா, மாறிடுமோ, அந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கும். அப்போ இது மாறி உங்களுக்கு அமைய வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. நிச்சயமாக மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுத்துரும். அடுத்து இந்த ராசிக்கு மிகப்பெரிய மைண்டில் ஓடிட்டுருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் இல்லது கூட்டு திருமணம் பார்ட்னர்ஷிப். இது எப்படி இருக்குது? அதில் திருமணம் சம்மந்தப்பட்டது பேசிட்டு வரேன் சார். திருமண பந்தம் உங்களுக்கு இப்பொழுது நிறைவேற்றி கொண்டே ஆகணும். ஏன்னா இப்போ விட்டுட்டிங்கன்னா குருபலன் எப்போ வருதுன்னா 2 வருஷம் கழித்து வரும்.
இப்போ தான் முழு சுபராக உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த வரன் அமையக்கூடியது. இப்போ நல்லா சூட்சுமத்தை பாருங்கள். குரு பார்க்குது, சுக்கிரன் என்ற கிரகமும் உச்சம் பெறுது, அதாவது புதன் என்ற உங்கள் ராசிக்கு 7ஆம் புதன் என்ற கிரகம் வக்கரம் பெற்றினா மீண்டும் வருது இடத்துல. அப்போ அமையக்கூடிய அம்சம் வந்திருக்கு. சுப தகவல்கள் வருகிறது. இந்த நேரத்தில் வேணாம் அது இதுன்னு சொல்லி விட்டுட்டு, இப்போ ஜோசியர்கிட்ட பார்க்கும்போது அவங்க ஏதாவது பரிகாரம் கொடுத்தா கோயில் ரீதியான பரிகாரங்கள், பொதுவாக நான் மற்ற பரிகாரங்களுக்கு பெரிய கொடுக்க மாட்டேன். ஏன்னா பெரிய பொருளாதார செலவு வைக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்போ கோயில் ரீதியான பரிகாரங்கள் ஏதோ ஒன்று கொடுத்தா அதை பண்ணிவிட்டு நிச்சயமாக திருமணத்தை பார்க்கணும். கோயிலுக்கு போகிற ஒன்று தப்பு இல்லையே, ஒரு பாசிட்டிவ் ஒரு எனர்ஜி. உங்களுக்கு என்ன கிரகம் பாதிப்போ அது சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிச்சயமாக மன நிம்மதி அடையும். திருமணத்துக்கு முக்கியமான பாயிண்ட் இது. சார் அடுத்து ராசி மாணவர்களுக்கு தாங்க. பெற்றோர்களும் சரி இதே சிந்தனையாக தான் இருக்கும். என் குழந்தைக்கு என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன படிக்க வைக்கலாம், எது கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இது ரைட்டாக இருக்குமா, இதே இது ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதை முடிச்சு கவர்மெண்ட்டுக்காக இது போகணும், இல்லை ப்ரைவேட்டுக்கு போகணும், கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்குமா, இது மாதிரி கல்வி ரீதியாகவே இதே சிந்தனையாக இருக்கும். அப்போ அந்த கல்வி இந்த சிந்தனையில் இருக்கிறவங்க நிச்சயமாக ஒரு மேக்ஸிமம் டியூஷன் அனுப்ப சொல்லுவேன். எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸஸ் போய் படிக்க வைக்கிறது. பேரண்ட்ஸாக இருக்கிறவங்க தன் குழந்தைக்கு நல்ல கல்வி அமைச்சு கொடுக்கறது. இதில் என்னென்னா அவங்களுக்கு டவுட் வந்துடும், இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட்டாக இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியா, ஜேஇ எழுதலாமா, இந்த மாதிரி குழப்பங்கள் வரும். அதெல்லாம் நிறைவேற்றி கரெக்டாக அமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குது. அதை தவற விட்டுற வேண்டாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். இன்னும் தொழில் ரீதியாக எப்படி இருக்குது, ஹெல்த் ரீதியாக எப்படி இருக்குது, இடம் வீடு சொத்து அமையுமா, குடும்ப ரீதியாக பொருளாதார விருத்தி எப்படி இருக்கும், அப்புறம் வெளிநாட்டு பயணங்கள், இதை பற்றிலாம் பேசுவோம். அதுக்கு யாருக்கா ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நிமிடாலஜி பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு விஷயம், நான் புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேட்ச் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் கைடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்தாற்போல் எளிமையான முறையில் அனைவருக்கும் பயன்படி, அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் உருவாகணும், அனைவருக்கும் ஜோதிட நாலேஜ் வந்துருச்சுன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை வழி நடத்துறதுக்கு எதாக இருக்கும். சார் இது வரும், இது வராது, இது வரும்னா பண்ணலாம், வராதுன்னா ஓகே அப்படின்னு விட்டு போகலாம். அப்போ அந்த மனப்பக்குவத்தையும் கொடுக்கும். அப்போ சரி வர வைக்க முடியும், பரிகாரம் பண்ணால் வரும், பரிகாரம் பண்ண முடியும்னு ஒரு சில விஷயம், பரிகாரம் பண்ணாலும் வராதுன்னு இருக்குது. ஒரு சில ஜாதகத்தை நான் சொன்னேன், சார் அவர் திருமணம் செய்தியாக சொன்னேன், சார் உங்களுக்கு திருமண யோகம் இல்லை பார்க்காதீங்க அப்படின்னேன். என்னங்க பரிகாரம் பண்ணால் வரும், சார் உங்களுக்கு தோஷம் கொஞ்சம் இதாக இருக்குது, திருமண அமைப்பு குறைவுன்ட்டேன். அப்போ அவர் அதை பற்றி ஃபஸ்ட்டு வருத்தப்பட்டு போனார். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு, சார் நீங்கள் சொன்னதாக இருந்தது, அதுக்கப்புறம் நிறைய பரிகாரம் பண்ணி வேஸ்ட்டு, இப்போ திருமணம் இல்லைன்னா என்ன தான் லைஃப் ஸ்டைல் இப்படி, அதுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்போ ஒருத்தருக்கு இதே மாதிரி குழந்தை இருக்கா இல்லையா, குழந்தை இருந்து ஐவிஎஃப் வரைக்கும் அனுப்பியிருக்கோம். அப்போ அதெல்லாம் சொல்லணும்னா அந்த ஃபண்டமெண்டல் புரியணும்னா இந்த புக்கிலோட சூட்சமங்கள் இருக்குது. இதை வாங்கி அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது, வாங்கி பயன்பெறுங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு, சார் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதே உங்களுக்கு வளர்த்தெடுக்க இந்த பார்ஷியல்னு சொல்லுவோம். அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு பண்ணும்பொழுது என்னென்னா சிறுக டெவலப் பண்ண வேண்டியது, எடுத்தோடனே பெரிய தொகை போட்டு டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் அல்ல. அப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். எப்படி க்ரோத் இருக்கோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி போகும்போது இந்த ராசி வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்கள் டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் ஏவரேஜான பீப்புள், மிடில் கிளாஸ் பீப்புளை வைக்கணும். இந்த நேரத்தில் என் டார்கெட் பெரிய லெவலில் வைக்கிறேன், அது இப்போ வேண்டாம். ஏன்னா சனி எப்பொழுது 10ஆம் வீட்டுக்கு தொடர்பு வந்தாலும் எளிய மக்களிடம் கொண்டு சேர்ப்பது சிறப்பாக இருக்கும். இல்லைன்னா ஆஃபர் கொடுக்கணும். நீங்கள் டார்கெட் இருந்தால் இவ்வளோ வருதுன்னா இவ்வளோ ஆஃபர் கொடுத்து 100 ரூபாய்க்கு இவ்வளோ % ஆஃபர், அந்த ஆஃபரை போட்டு தான் நீங்கள் டெவலப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கே தவிர இப்படி பண்ணால் நிச்சயமாக வரும். அப்போ இதில் எதுனா சீர்திருத்தம் பண்ண வேண்டியதுன்னு அர்த்தம். சீர்திருத்தம், நான் தொழிலில் ஒரு பேட்டர்னே மாற்ற போகிறீங்க, உள்ள புது ஐட்டத்தை மாற்றுறது, வேலையாட்களை மாற்றுறது, வேலையாட்கள் இன்னும் புதுசாக எடுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். விளம்பரங்கள் உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்றன. இது மாதிரி நிச்சயமாக. அடுத்து சார் இடம் அமையுமா, வீடு அமையுமா? பொதுவாகவே 4ஆம் அதிபதி இப்போ தான் வக்கர நிவர்த்தி அடையுது. உங்கள் மனைவி, அதாவது ஆணாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவங்க மனைவி பேர்லையோ இல்லை மனைவி ஊரில் சொத்து பாருங்கள். பெண்ணாக இருக்கிறவங்க கணவன் பேர்லையோ, கணவன் இருக்கின்ற ஊர் அருகிலோ சொத்துக்கள் பார்க்கும்போது நிச்சயமாக அமையும். இந்த நேரத்தில் லோன் கொஞ்சம் போட்டு ப்ராசஸ் பண்ண வேண்டியது வருது, அதையும் பார்க்க வேண்டியது. அந்த லோன் ப்ராசஸ் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது, நான் லோன் எதுக்கு எடுக்கணும், தேவையா தேவையில்லையா அப்படின்னு ரொம்ப பார்க்க வேண்டியது. இந்த இடத்துல ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் உண்டு இந்த ராசிக்கு, அதை கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பயன்படுத்திக்கணும். இப்போ ரேட்டு கம்மியாக இருக்கிறது நல்ல இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ முக்கியமான விஷயம் இந்த ராசிக்கு, சார் வெளிநாடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா கிடைக்காதா? சார் வெளிநாட்டுங்கிறது கோச்சாரத்தில் இருக்குது, ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கணும். ஜாதகத்துக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி எப்படி இருக்கார், 3 எப்படி இருக்குது, 3 டாக்குமெண்ட்டு, புதன் அம்சம் எப்படி இருக்குது, இது போயிட்டு இருப்பீங்களா, திருப்பி வந்துடுவீங்களா, இந்த அம்சம் தசாபுத்தி எப்போ மேட்ச் ஆகுது, அப்போ தான் உங்களுக்கு வெளிநாட்டு அனுப்பும். இந்த பேட்டர்னில் தான் உங்களுக்கு அனுப்ப வேண்டிய சூழ்நிலை, இதெல்லாம் தெளிவாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்கங்க, ஹெல்த்தை கொஞ்சம் கவனிக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஏன்னா ஹெல்த்து தொந்தரவு வருகிற மாதிரி இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்டது, சுகர் சம்மந்தப்பட்டது ஒரு சில தொந்தரவுகள் இருக்கிறது, அது உண்மை.
சார் பார்க்கணும், மருத்துவத்தின் மூலம் குணமாக வாய்ப்புண்டு. அது என்ன பார்த்து கரெக்டாக இருக்கும், என்ன டாக்டரை பார்க்கலாம், என்ன பார்க்கலாம்னு கொஞ்சம் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஹெல்த்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆக வேண்டியிருக்குது. குலதெய்வ கோயில் வழிபாடு இருக்குது சார், இன்னும் நிறையா பாயிண்ட் இருக்குது. ரைட், பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம், பிரசனம், வாஸ்துனா ஸ்க்ரீனில் தெரிய எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அப்பாயின்மெண்ட் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.